இப்போ வந்து நான் என் அம்மா வீட்டில் வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எத்தனை தக்காளி ஒரு உங்களோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. ஓகேவா? எத்தனை தக்காளி வேணும் குவான்டிட்டி எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் ஒரு 5 தக்காளி 4 வெங்காயம் எடுத்துட்டேன். ஸோ வெங்காயத்தோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதனால் நான் வந்து வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஷேப்பில் வேணால் தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வதக்க தானே போகிறோம். ஸோ அதனால் ஷேப்லாம் எதுவும் இல்லை. ஸோ நம்ம எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸோ வதக்கிறன்றதுனால எப்படி வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ என்னன்னா இப்போ இருக்க வந்து தக்காளி கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ரீசெண்டாக இருக்க நிறைய தக்காளிலாம் இருக்குல்ல. ஸோ நம்ம அப்போலாம் வந்து நான் வந்து குக்கு தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஏன்னா அப்போலாம் வந்து நம்ம இருக்கும்போதுலாம் வந்து நம்மளோட அம்மா வெங்காயம் தக்காளி அரைஞ்சி முடிச்சுட்டேன். பட் ஆனால் என்னன்னா தக்காளி ஒரு குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ நான் தக்காளி எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம மட்டும் இது சத்தம் கேட்டுச்சுன்னா யாருமே இல்லை. என் அண்ணா வர டைம் வந்து பயம். சரி, என்ன பண்ணுறதுன்னு மறந்துட்டேன். தொக்கு இது இந்த ஐட்டம் வச்சுருக்கேன். பட் ஆனால் ஒரு டைம் பார்த்தா தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நான் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நான் செஞ்சுனா கண்டிப்பாக நல்லா வராது. ஒரு டைம் வீடியோ பார்த்தா எனக்கு வந்து இருக்கும். நிறைய பேர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கற்று வச்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணணும்னா என்ன வைக்கணும். நல்லெண்ணெய் வந்து இருக்கு. நல்லா இருக்கும் நல்லெண்ணெய். ஸோ என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. மழை டைம் இருந்துச்சு. எங்கள் அம்மா வாங்கிட்டு வரேன்னாங்க. நான் வரதுக்கு லேட் ஆகும். அப்படியே அந்த டைம் ஆகிடும். என் ஹஸ்பண்டுக்கு பசிக்க ஆரம்பிச்சு. ஸோ வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரொம்ப நிறைய ஊற்றிக்கணும். எடுத்துக்கலாம். முடிச்சாச்சு. இந்த வெங்காயமும் வந்துட்ட மாதிரி வதங்கிட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஓகே நினைக்கிறேன். இப்போ தக்காளி போடலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? எல்லாமே நம்ம போட்டதுக்கப்புறம் மசாலா கிராமத்துக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. நான் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி விட மாட்டேன். இதெல்லாம் கழுவிட்டுக்கிறேன். பாத்திரத்தை எல்லாமே கழுவிட்டு அப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் இந்த எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நான் வந்து பிக் பாஸ் பார்த்தேன். ஃபஸ்ட்டு தான் பார்த்தேன். பட் ஆனால் இப்போ இதான் வந்து பிக் பாஸ் 9 பார்க்கவே இல்லை. டிஸ்ட்ரிக்டில் காலேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த பிக் பாஸ் 9 சுத்தமாக பிடிக்கல. ரீசன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நான் வந்து எல்லா சீசன் பிக் பாஸுமே நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு சீசன் பார்க்கல. செகண்ட் சீசன்லேருந்து நான் எல்லா சீசனுமே நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தொக்கு இதில் வந்து லைட்டாக பார்த்திங்கன்னா சர்க்கரை லைட்டாக போடணும். வெல்லம் தான் போடுவாங்க. ஏன் சர்க்கரை போடணும் அப்படின்னா புளிப்பு இருக்கும்ல தக்காளியில். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ